ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் மெத்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரேஷன் பச்சரிசியில் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதே அளவு வச்சுக்கலாம். இப்போ ஒரு முறைக்கு 2 முறை நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி, எந்த டம்ளர் அளந்தீங்களோ அதிலே வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது 2 முறை கழுவியாச்சு. இப்போ அந்த டம்ளரில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் முடிஞ்சது. நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சாலுமே மிச்ச தண்ணி அப்படியே கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கடுகு, சீரகம் 1 டீஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வரமிளகாவும் கட் பண்ணிக்கணும். நான் 1 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படும்னா 2 மிளகாய் எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சதுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுமே சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கி முடிச்சதுமே நம்ம எதில் வந்து பச்சரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு டம்ளருக்கு 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கலந்து விட்டுட்டே விடுங்க, இல்லாட்டி கட்டி தட்டிடும். அடியிலேருந்து சொரணாப்பில் நீங்கள் கலந்தீங்கன்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். இது நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா அழகாக வரும். இருந்தாலுமே வந்து சாதாரண பேனில் பண்ணாலும் எப்படி பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். மொத்தமாக வெந்து சுருளை வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எல்லா பக்கமும் வெந்து வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். கலந்து முடிச்சுட்டு நல்லா சுருளை வந்து டைட்டாக உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு கலந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் வெந்து வரும், இல்லாட்டி பிடிக்கிறதுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஏன்னா சூட்டில் வந்து நம்மளால் பிடிக்க முடியாது. கொஞ்சம் ஆறுச்சுன்னா உங்களுக்கு கெட்டியாக வந்தோன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இது கரெக்டு பதம். இப்போ நாம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேங்க. இட்லி குண்டாலையும் வேக வைக்கலாம். எப்பவும் போல் வந்து இட்லி குண்டாவில் வச்சாங்களோ அதே மாதிரி ஒரு தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டு பண்ணலாம். இப்போ இந்த குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து அந்த குட்டி இட்லி போடுவோம் இல்லையா, அந்த தட்டில் தான் வந்து செய்ய போகிறேன். இல்லை நீங்கள் சாதாரண தட்டில் கூட எண்ணெய் தடவிட்டு அதில் வைக்கலாம். எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நல்லா தடவிட்டுக்கும், இல்லாட்டி ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆவி படப்பட நம்ம அப்புறம் வந்து கொழுக்கட்டை வச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். இல்லாட்டி வந்து மொத்தமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. அது தண்ணி லேசாக கொதிக்கிறப்ப நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த கொழுக்கட்டைலாம் பிடிச்சி வச்சுட்டு மொத்தமாக அடுக்கிடலாம்.
இந்த மாதிரி மாவு வந்து 4 பக்கம் கொஞ்சம் பிசைச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். என்னதான் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கட்டி தட்டினாப்புல இருக்கும், அதுக்காக தான். இப்போ கைக்கு லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மொத்தமாக வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் அதில் அடுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு கூட ஒவ்வொன்றா கூட பிடிச்சி அதிலே வச்சிடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்றவங்க கீழே வச்சுட்டு உட்காந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து அடுப்பை பற்ற வச்சிருக்கனால ஆவி வந்துட்டு இருக்குன்னா ரொம்ப ஒட்டாது, உங்களுக்கு பக்கத்தில் வச்சாலுமே ஒட்டாது. இது பிகினர்ஸ்க்கு தெரியாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் ஓவரில் பாரு மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் கரெக்டாக அழகாக வரும். இப்போ கேஸ்கட் போட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஆனால் வந்து வெயிட் போட வேண்டாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்ச மாவு தான், ஒரு 5 நிமிஷம் போதும். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஸ்டீம் குறைஞ்சதுமே திறந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதை எடுக்கிறப்பே தெரியும். கொஞ்சம் சூடாக எடுக்கலாம். இப்போ ஒட்டினாப்பில் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு தொட்டாலே தெரியும், அப்படியே சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வெந்துருச்சான்னு தெரியறதுக்காக வேணா ஒரு சின்ன குச்சியோ இல்லாட்டி கத்தி கூட லேசாக விட்டு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஆறி இருக்கு பாருங்கள். இப்போ தனித்தனியாக எடுக்க அழகாக வருது. இதுதான் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சட்னியோட கொடுத்தீங்கன்னா டிஃபனாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கூட எனக்கு தெரியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.